இந்த திராவிட கட்சி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அந்த தமிழ் சென்டிமெண்ட்டை வச்சு. ஓகே, ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைங்கள வெறும் தமிழ் கல்வியில் மட்டும் போட்டிருக்கீங்க? எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைங்கள ஒரு கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கீங்க? அப்போ அயோக்கியர்கள் நீங்கள்லாம். என்னென்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு ஒரு சட்டம், அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த கிறுக்கனுங்க அந்த சென்ட்ரலில் இருக்க அவங்களும் ஒரு இது என்னென்னா அவங்க இப்போ லேட்டஸ்டாக இது வந்து ரீசெண்டாக வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர் அவன் வந்து என்ன சொல்கிறான், இந்த 2000 ஏதோ சில்லற கோடி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது 2812 கோடின்னு சொன்னாங்க, இப்போ நம்ம 2300 சொல்கிறாங்க, 2200 சொல்கிறாங்க. எதுவுமே கரெக்டாக இல்லை. எந்த ஒரு பேப்பரோ நியூஸ் பேப்பரோ ஊடகங்களோ கரெக்டாக சொல்லு. ஆனால் ஏதோ 2000+ கோடி வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து மும்மொழி இது பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நேற்று வந்து நான் வந்து நைட் வந்து இந்த பழனிவேல் ராஜன் பிடிஆர் இந்த மதுரை ப்ளஸ் மினிஸ்டராக இருக்கார், ஐடி மினிஸ்டராக, முதல்ல வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். நான் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன். என்னென்னா அவர் பேசுறது ஓரளவுக்கு பேசுவார். ஏன்னா ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்துட்டு மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி கொச்சையாக பேச மாட்டார். பட் நேற்று அவரோட பேச்சு எனக்கு ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ். என்னென்னா இப்போ வந்து இந்த 2 மொழி நாங்கள் 2 மொழி தான் வைப்போம், தமிழ் இங்கிலீஷ் தான் வைப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லன்னா, அப்போ நீங்கள் நடத்துறது உங்கள் அரசியல்வாதிகள் நடத்துகிற ஸ்கூல்ஸ்லாம் மும்மொழி வச்சுருக்கீங்க, சிபிஎஸ்சி. அப்படி உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சிபிஎஸ்சி வேணும். ஆனால் அந்த மக்களுக்கு வந்து நீ 2 மொழி தான். அப்போ நம்மளுக்கு வந்து அது ஏன் அந்த வெறுப்பு? இப்போ ஹிந்தி அந்த பாஷை எதுக்கு வெறுக்கிறோம்? நீங்கள் பண்ணுற ஸ்டூபிட் அரசியலுக்கு இப்போ வந்து ஒரு பாஷை கற்றுத்தா என்ன உங்களுக்கு நஷ்டம்? அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டு ஸ்டேட் ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் வந்து 2 மொழி தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த பிடிஆர் பழனிவேல் சொல்லுது. நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். இது ஒன்றும் பெருமைக்கு கிடையாது. மிஸ்டர் பழனிவேல் ராஜன், நீங்களும் அறிவோடு பேசணும். நாங்கள்லாம் 67 பேட்ச் நாங்களாம் கஷ்டப்பட்டோம். ஹிந்தி இப்போ தெரியாத வரை இப்போ நம்மளுக்கு வடநாட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பாஷை பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ இன்டர்லிங்கிங் லாங்குவேஜ் எதுன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. தமிழ் வந்து இங்கே தப்பிச்சுக்கலாம் ஓரளவுக்கு. கேரளாவில் எல்லாருமே அவனுக்கு தமிழ் பேசுகிறோம், பட் ஓரளவுக்கு கர்நாடகா. பட் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா தமிழை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் தான் குப்பை கொட்ட முடியும். ஓகே,